அன்பு குட்டீஸ், ஒரு காலத்தில் நம் வீட்டு குளிர்சாதன பெட்டியின் காய்கறி ட்ரேயில் நிறைய சுவாரஸ்யமான நண்பர்கள் வசித்து வந்தார்கள். அது ஒரு குட்டி உலகம். அங்கே பச்சை பட்டாணி ராஜா இருந்தார். அவர் மிகவும் தைரியசாலி. அவருக்கு பக்கத்தில் குண்டு குண்டு வெங்காய அமைச்சர், அப்புறம் நீளமான கத்தரிக்காய் வீரன், குட்டிப் பந்து போல தக்காளி இளவரசி, இப்படி பலரும் இருந்தார்கள். எல்லோரும் அங்கே பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தார்கள். ஒருநாள் ஒரு சுருங்கிய வெள்ளரிக்காய் தாத்தாவுக்கு ஒரு கனவு வந்தது. இந்த குளிர்ச்சியான இருட்டைத் தாண்டி ஒரு புதிய உலகம் இருக்கிறது. அது ரொம்ப வித்தியாசமானது என்று அவர் சொன்னதைக் கேட்டதும் நம் பட்டாணி ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது. பட்டாணி ராஜா எல்லா காய்கறிகளையும் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நாம் எப்போதும் இங்கேயே இருக்க முடியாது குட்டீஸ். நாம் வெளியே இருக்கும் புதிய உலகத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் என்னோடு வர தயாரா என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று குளிர்சாதன பெட்டியின் கதவு ஒரு பெரிய வெளிச்சத்துடன் திறந்தது. ஒரு பெரிய கை உள்ளே வந்தது. எல்லா காய்கறிகளும் பயந்துவிட்டன. ஆனால் நம் பட்டாணி ராஜா மட்டும் துணிச்சலாக இருந்தார். அந்தக் கை முதலில் குட்டித் தக்காளி இளவரசியை எடுத்தது. இளவரசிக்கு கொஞ்சம் பயம். ஆனால் கத்தரிக்காய் வீரன் பயப்படாதே என்று சொல்லி அந்த கையின் மீது குதித்தான். இப்போது எல்லோரும் ஒரு புதிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள். அது ஒரு வெளிச்சமான தட்டையான வெட்டும் பலகை. ஆஹா, இதுதான் புதிய உலகமா என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே ஒரு கேரட் நண்பர் வேறு இருந்தார். அப்போது ஒரு பெரிய கத்தி கீழே வந்தது. குண்டு வெங்காய அமைச்சருக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. அவருடைய கண்களில் நீர் வர ஆரம்பித்தது. ஆனால் கேரட் நண்பர், பயப்படாதீர்கள், இதுதான் சமையல் உலகம். இங்கே நாம் எல்லோரும் சுவை மிகுந்த உணவாகப் போகிறோம் என்று எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்தார். கத்தி மெதுவாக எல்லா நண்பர்களையும் வெட்ட ஆரம்பித்தது. பட்டாணி ராஜா, தக்காளி இளவரசி, கத்திரிக்காய் வீரன், வெங்காய அமைச்சர் எல்லோரும் சிறு சிறு துண்டுகளாக ஆனார்கள். பயப்படாதீர்கள், இது ஒரு சுவாரஸ்யமான மாற்றம்தான். பிறகு வெட்டப்பட்ட நண்பர்கள் அனைவரும் ஒரு பெரிய பாத்திரத்திற்குள் சென்றார்கள். அங்கே இஞ்சி, பூண்டு, மிளகாய், பாசுமதி அரிசி என பல புதிய நண்பர்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பயணத்தைத் தொடங்க தயாரானார்கள். இப்போது பாருங்கள் குட்டீஸ், அந்த பாத்திரத்தில் சூடான மசாலா பொருட்களுடன் சேர்ந்து நம் காய்கறி நண்பர்கள் ஒரு சுவையான பிரியாணியாக மாறிவிட்டார்கள். குளிர்சாதன பெட்டியிலிருந்த அந்த குட்டி உலகம் இப்போது சுவையான உணவாக மாறிவிட்டது. இது ஒரு அற்புதமான சாகசமல்லவா? எல்லோரும் அந்த பிரியாணியை சுவைத்து மகிழ்ந்தார்கள். என்ன குழந்தைகளா, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்ததா? படித்திருந்தால் ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வேறு கதையில் சந்திக்கலாம்.